தாராபுரத்தில் கார்த்திகை மாதம் சோமவாரம் முன்னிட்டு சொக்கநாதர் திருக்கோவிலில் சங்காபிஷேகம் நடைபெற்றது. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சொக்கநாதபுரம் பகுதியில் அமைந்திருக்கும் மகிமை மிகவும் பழமை வாய்ந்த அருள்மிகு ஸ்ரீ சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் திருக்கோவில் அமைந்துள்ளது. இந்த திருக்கோவிலில் இன்று கார்த்திகை 4வது வார திங்கட்கிழமை சோமவாரத்தை முன்னிட்டு சொக்கநாதருக்கு பெருமானுக்கு 16 வகையான திராவியங்களால் பயன்படுத்தி அபிஷேகம் நடைபெற்றது. அதன் பின்னர் கோவில் வளாகத்தில் ஓமங்கள் வளர்த்து 108 சங்கில் மஞ்சள், குங்குமம், விபூதி, சந்தனம், இளநீர், பால், பஞ்சாமிர்தம், பன்னீர் திராவிய பொடி போன்றவை நிரப்பி சொக்கநாதருக்கு அபிஷேகம் செய்தனர். பின்னர் அலங்கரித்த சொக்கநாதர் கடவுளை பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான சிவபக்தர்கள் மற்றும் சிவசாஸ்திரியார்கள் அருள் பெற்று சென்றனர். அதன் பின்னர் கோவில் நிர்வாகம் சார்பில் பிரசாதம் வழங்கப்பட்டது. எதிர்நீச்சல் தொலைக்காட்சி செய்திகளுக்காக திருப்பூர் மாவட்டத்திலிருந்து செய்தியாளர் சாய் கிரபாகரன். ஜபிக்கிறார்கள். அனைவரும் அமைதி காத்து இந்த 16 உத்தரவுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கணும். ஏன்னா ஜபம் இப்போ பேசாத அப்படிங்கிறதுக்காக பரவாயில்ல. திருச்சி